பழகும் உறவுகள் அடித்தால் வலிப்பதில்லை, நடித்தால் வலிக்கும். உண்மைதானா? சந்தோஷம் என்பது மற்றவர் முன் சிரிப்பது அல்ல, நான் தனிமையில் இருக்கின்ற பொழுது அழாமல் இருப்பது. சரிதானா? சரியில்லை. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கின் திருப்பயணிகள், செல்ல குழந்தைகள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் என்கின்ற இந்த தலைப்பிலே இந்த நாளில் நீங்கள் தியானிப்பதை நான் நினைத்து உங்களை மனமாற பாராட்டுகின்றேன். உங்கள் பங்குத்தந்தைக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கரவொலி எழுப்பி பங்கு சுவாமிக்கும் உங்களுக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவா எப்படி இருக்கீங்க? சஞ்சய். எனவே எங்களுடைய பள்ளியிலிருந்து பூந்தமல்லியிலிருந்து இங்கே எங்களுடைய செல்ல குழந்தைகள் சிலர் நாங்களும் வர்றோம் சாமி அப்படின்னாங்க. சரி வாங்க அப்படின்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்தோம். எல்லோரும் எந்திரிச்சு நில்லுங்க பார்ப்போம். அந்த பக்கம் திரும்பி பாருங்க. கைதட்டுங்க எல்லாருக்கும். அங்கே பாருங்க. ப்ளீஸ் சிட் டவுன், உட்காருங்க. ஒரு பங்கு சாமியாருக்கு இறை வார்த்தையின் மேல் ரொம்ப ஆர்வம். நான் வந்த உடனே பார்த்தேன், யாராவது பைபிள் கொண்டு வந்திருக்காங்களான்னு பார்த்தேன். பெரிய அளவில் யாராவது பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? கொஞ்சம் பேர் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால தான் நான் எந்த ஒரு பார்த்தேன், யாராவது கொண்டு வந்திருக்கிறாங்களான்னு பார்த்தேன். யாரோ பைபிள் டைரியை காட்டுறாங்க, பரவாயில்ல, அட்லீஸ்ட் அதையாவது கொண்டு வந்திருக்கிறாங்க. பங்குசாமி மக்களுக்கு இறை வார்த்தையின் மீது தாகம் கொள்ளணும், எல்லாரும் இறை வார்த்தையை கற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு பைபிளை விற்கணும் அப்படின்னு நினச்சார். உடனே யூத்து பையங்களை எல்லாம் கூப்பிட்டு, எல்லாரும் இந்த வாரம் உங்களுக்கு நான் பைபிள் தாரேன், நீங்கள் எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த பைபிளை சேர்த்துடணும் அப்படின்னு சொன்னார். ஒரு பைபிளினுடைய விலை 100 ரூபா அப்படின்னார். உடனே எல்லாரும் ஆளுக்கு 20 பைபிள் எல்லாருக்கும் கொடுத்தார். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பூசை முடிஞ்ச உடனே எல்லாரும் திரும்ப வாங்க அப்படின்னார். அப்போது அதில் ஒரு இளைஞன், அவனுக்கு கொஞ்சம் திக்கு வாய், ஸ்டாமரிங் ஆர் ஸ்டட்டரிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். பார்த்துருப்பீங்க இல்லையா? சில பேருக்கு திக்குவாய் வரும், சாமி இப்படி பேசுவாங்க. அவன் அந்த பையன், சாமி நானும் போய் விற்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே மற்றவங்களாம் சிரித்தாங்க. என்னடா, சரி சாமி யாருக்கு அவனை மனநோக செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு அவனுக்கு 20 பைபிளை கொடுத்துட்டார். ஒரு வாரம் கடந்தது. அடுத்த வாரம் திருப்பலி முடிந்தவுடன் மீண்டுமாக இளைஞர்களை கூட்டினார். பார்த்தால் யாரும் பெருசாக விற்கலை. ஒரு பையன் 2 விற்றுருந்தான், ஒரு பையன் 3 தான் விற்றுருந்தான். எல்லோரும் என்ன சொன்னாங்க, பார் எங்கே போனாலும் சரி, எந்த வீட்டுக்கு போனாலும் உடனே வீட்டிலேருந்து பைபிள் எடுத்து காட்டுறாங்க. எங்கள்கிட்ட நேரத்தோடே பைபிள் இருக்குன்னு சொல்கிறாங்க, நாங்கள் எங்கேயுமே விற்க முடியலை அப்படின்னு சொன்னோம். அந்த கடைசியாக இந்த பையன், திக்குவாய பையன், அவனை பார்த்து கேட்டார், தம்பி நீ என்னப்பா அப்படின்னு கேட்டார். சாமி நான் எல்லாத்தையுமே விற்றுட்டேன் சாமி அப்படின்னு சொன்னான் அந்த பையன். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா நம்ம எவ்வளோ போய் பேசி மக்களை இது பண்ணோம், யாருமே வாங்கலை, இவன் எப்படி விற்றான்? உடனே சாமி கேட்டார், எப்படிப்பா 20 பைபிளையும் விற்ற அப்படின்னு கேட்டார். சாமி நான் ஒரு வீட்டுக்கு போனேன்னு வைங்களேன், போன உடனே நான் கேட்பேன், இந்த பைபிளை வாங்குறீங்களா இல்லை தொடக்க நூலிருந்து திருவெளிப்பாடு வரைக்கும் நான் வாசிக்கிட்டான்னு கேட்பேன். அவங்க உடனே நீ வாசிக்க வேண்டாம், நாங்கள் வாங்கிக்கிறோன்னு வாங்கிட்டாங்க. இறையேசுவில் பிரியமானவர்களே, இவர்களைத்தான் நாம் மாற்றுத்திறனாளிகள், இதைத்தான் நான் மாற்றுத்திறம் என்று சொல்லுகிறோம்.
உடலிலே உள்ளத்திலே குறைபாடு இருக்கும். எல்லாருக்கும் குறைபாடு இருக்கும். இங்கே யாராவது மாற்றுத்திறனாளிகள் இருக்கீங்களா? இவங்க இருக்கிறாங்க. இவங்களை தாண்டி யாராவது மாற்றுத்திறனாளிகள் இருக்கீங்களா? யாருமே இல்லை. யாருக்கும் எந்த குறையும் இல்லை. அங்கே ஒரு அம்மா கம்பை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இங்கே ஒரு அம்மா கம்பை வச்சுருக்காங்க. அங்கே நிறைய கண்ணாடிகள், கண்ணாடி பூட்டி நிறையா தெரியுது. எனக்கும் நிறைய கண்ணாடி போட்டிருக்கிறேன். யாராவது குறைபாடு இல்லாதவங்க எல்லாம் இருக்கீங்களா? இங்கே யாராவது மூட்டு வலி, நடக்க முடியாதவங்க, கண் ஒழுங்காக தெரியாதவங்க, எல்லாரும் ஒரு வகையில் மாற்றுத்திறனாளிகள். குறை இல்லாதவங்க யாரும் இங்கே இருக்கீங்க? யாராவது இருக்கீங்களா? இல்லை. எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு குறைபாடுகள் வந்தே தீரும். குறைபாடுகள் இல்லாதவர்கள் யாரும் இந்த உலகத்தில் இருப்பது இல்லை. இறையேசுவில் பிரியமானவர்களே, எல்லாருக்கும் ஒரு வகையான உடலிலோ மனதளவிலோ குறைகள் வருவது மனித இயல்பு. இன்றைய உலகிலே 7 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஒருத்தர் மாற்றுத்திறனாளி என்று சொல்லுகிறார்கள். சுமார் 10 கோடி பேர் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகளாக, செல்ல குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். 80% செல்ல குழந்தைகள் 3ஆம் உலக நாடுகளிலே, நம்மை போல நாடுகளிலே வாழ்கின்றார்கள் என்று யுஎன்ஓ தன்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். வழக்கமாக வீட்டில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வைங்க. குழந்தை பிறந்தவுடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? குழந்தை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறீங்க, என்ன சொல்லுவீங்க? குழந்தைய பார்த்துட்டு என்ன சொல்லுவீங்க? காதை பாரேன், அவங்க தாத்தா மாதிரியே இருக்கு பாரேன். இன்னொரு அம்மா, பொண்ணுடைய தாய் வந்து மூக்கை பாரு, என்னை மாதிரியே இருக்கு, ஏன் மூக்கை அப்படியே உரிச்சு வச்சிருக்கான் அப்படிமா. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? பையன் அவங்க அப்பனை உரிச்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு பையன் தரப்பில் சொல்லுவாங்க. தாய் தரப்பில் அவங்க தரப்பில் என்ன சொல்லுவாங்க? அவங்க ஆச்சியை, அவங்க பாட்டியை அந்த பையன் உரிச்சு வச்சிருக்கான். முடிய பாரு, அவங்க அம்மாவுடைய முடி அப்படியே சுருள் சுருளாக இருக்கு பாரு அப்படிமா. பல நேரங்களிலே நாம் குழந்தையை பார்க்கின்ற பொழுது நம்மை போல, என்னை போல கண், என்னை போல நிறம், என்னை போல முடி என்று எல்லாரும் அங்கலாய்த்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆமாம், எங்கள் ஊரில் பார்க்கும் பொழுது சொல்லுவாங்க, ஐயா உங்களுக்கு உங்கள் அப்பாவுடைய முகம், உங்கள் அம்மாவுடைய நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறவங்க சொல்லுவாங்க, உங்கள் அப்பாவுடைய நிறம் முகம், உங்கள் அம்மாவுடைய நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே யாரை பார்த்தாலும் இவர் நம்மை போல இருப்பார் என்றால் நமக்கு அதில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. உண்மைதானா? இன்று இந்த செல்ல குழந்தைகள், இந்த மாற்றுத்திறனாளிகள் இந்த ஆண்டவரை பார்த்து இவரை போலத்தான் நாங்களும் இருக்கிறோம், எங்களை போலத்தான் நீரும் இருக்கிறீர் என்று அவர்கள் ஆதங்கப்படுகிறார்கள், இவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திவாரமும் ஆணி வேரும் என்று சொன்னால் அது உயிர்த்த இயேசு. உண்மையா இல்லையா? உண்மைதானா? நம்ம யாரை நம்புகிறோம்? உயிர்த்த இயேசுவை. பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 15வது அதிகாரம் 14வது வசனம் யாராவது வாசிங்க பார்ப்போம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15வது அதிகாரம் 14வது வசனம். யாராவது பைபிள் வச்சிருக்கேன்னு சொன்னாங்களே, வச்சிருக்கீங்க? அருமையாக வாசிக்கிறாங்க. கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் பொருளற்றதாய் இருக்கும். நம்ம எல்லாரும் யாரை நம்புகின்றோம்? யாரை நம்புகின்றோம்? உயிர்த்த இயேசுவை. அந்த உயிர்த்த இயேசுவை பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த உயிர்த்த இயேசு இப்படி பெரிய காட்டி இப்படி சொல்கிறார், தோமா இதோ என்னுடைய கைகள், உன்னுடைய விரலை எடு,
உன் கையை நீட்டி என் விழாவில் எடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். எனவே உயிர்த்த இயேசு யாரு? உடலிலே குறைபாடு உள்ள ஒரு ஆண்டவர். எனவே நீங்களும் நானும் நம்புகின்ற ஒரு ஆண்டவர் இன்னும் உடலிலே காயங்களோடு இருக்கிறார். அந்த காயம் ஆற்றப்படவில்லை. எனவே தான் நான் சொல்லுகிறேன், எந்த ஒரு நபரும் தன்னுடைய உடலிலே உள்ளத்திலே குறைபாடு இருக்கின்ற பொழுது இந்த ஆண்டவரை பார்த்து, என் ஆண்டவரை போல நான் இருக்கிறேன், என் ஆண்டவருக்கு குறை இருக்கிறது, என் ஆண்டவனுடைய கைகளிலே ஓட்டை இருக்கிறது, முழுமை இல்லை, விழாவிலே இன்னும் அந்த காயத்தினுடைய தழும்பு இருக்கிறது, ஓட்டை இருக்கிறது. ஆண்டவர் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார், உன் கையை, உன் விரலை என் கையில் இடு, உன் கையை என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். எனவே நாம் செல்ல குழந்தைகளாக, மாற்றுத்திறனாளிகளாக, குறைபாடு உள்ளவர்களாக, நோயுள்ளவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது என் ஆண்டவரை போல நான் இருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். இறையேசுவில் பிரியமானவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார், ஒரு மனிதனுக்கு உடலில் குறைபாடு வரலாம், ஆனால் அவனுக்கு இயலாமையை ஏற்படுத்துவது யார்? இந்த சமூகம். ஒரு மனிதனுக்கு உடலில் குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் டிசபிலிட்டி என்று சொல்லப்படுகிற இயலாமையை ஏற்படுத்துவது யார் என்றால் இந்த சமூகம். நீங்கள் அவர்களை புறம் தள்ளுகிறீர்கள், நீங்கள் அவர்களை வசைபாடுகிறீர்கள், நீங்கள் அவர்களை உடலை, பாடி ஷேமிங் என்று சொல்லப்படுகிற உடலை பற்றி தவறாக பேசுகிறீர்கள், நீங்கள் அவர்களை ஒதுக்கி வைக்கின்றீர்கள். எனவே they become disabled. By nature they are not disabled, they are differently abled. மாற்றுத்திறனாளிகள். ஆனால் நீங்கள் அவர்களை உங்கள் சமூகத்தில் நீங்கள் அவர்களை உங்களை அங்கம் வைக்க விடுவதில்லை. அவர்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் உதவி செய்வதில்லை. அவர்கள் மேல் வேலையின்மை நீங்கள் சுமத்துகிறீர்கள், அவர்களை வேலைக்கு நீங்கள் அமர்த்துவதில்லை. Unemployment is really laid on them. நீங்கள் சுமத்துகிறீர்கள். நம்முடைய போப்பாண்டவர் சொன்னது, அவர்களுக்கு வருகின்ற நலத்திட்ட உதவிகள் மிகவும் குறைவு. பொது சமூகத்திலே நீங்கள் அவர்களை வர விரும்புவதில்லை. உங்களுடைய விழாக்களிலே, உங்களுடைய பொது இடங்களிலே, பொது கேளிக்கைகளிலே அவர்களை நீங்கள் இருக்க விடுவதில்லை. நீங்கள் அவங்களை எப்படி நடத்துகிறீங்க? ஒரு சேரிட்டி கேஸ், ஒரு சேரிட்டி செய்கிறதுக்கு சும்மா 10 ரூபா போடுற மாதிரி ஒரு சேரிட்டி கேஸ் மாதிரி நீங்கள் நடத்துக்கிறீங்க. இந்த ஊரில் விளையாடுவாங்க, ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன், இப்படி போடுவாங்க பார்த்துருங்களா, சால் போல் 3 1 2 3ன்னு போடுவாங்க. கடைசியில் எல்லாத்தையும் ஒருத்தராக எடுத்துருவாங்க டீமில். கடைசியில் ஒருத்தன் நிற்பான், அவனுக்கு பேர் என்னது? ஒருத்தன் நிற்பான், ஒரு பையன், அவனை யாருமே எடுக்க மாட்டாங்க டீமில். அவனுக்கு பேர் என்னது? எது? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். கிராமங்களில் இருந்தவங்களுக்கு எங்கள் ஊரில் சொல்லுவோம், அவனுக்கு பேர் போடு கருப்பட்டி. அவனுக்கு பேர் என்ன? யாருமே எடுக்கலன்னா அவனுக்கு பேர் என்னது? போடு கருப்பட்டி. அதாவது கருப்பட்டியை ஒரு 10 கிலோ வாங்கினீங்கன்னு வைங்களேன், கடைசியாக கேட்பேன் ஏதாவது போட்டு கொடுங்க யாருன்னா, ஒரு சும்மா ஒரு அதுக்கு பேர் போடு கருப்பட்டி. ஒரு குழுவாக இருக்கின்ற பொழுது 4 பேர் குழுவில் எடுத்துருவாங்க. இப்போ ஒரு உதாரணமாக ஒரு 13 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு டீமுக்கு 3 பேர், நான் 3 12, ஒருத்தன் நிற்பான், அவனை யாருமே எடுக்க மாட்டாங்க. அவனுக்கு பேர் என்னது? போடு கருப்பட்டி. சும்மா சேர்த்து வச்சுக்கப்பா, அவனையும் சேர்த்து வச்சுக்க, போடு கருப்பட்டி. இந்த குழந்தைகள் போடு கருப்பட்டி அல்ல, இவர்கள் வேற்று கிரக வாசிகள் அல்ல. they are not aliens here. மாற்றுத்திறனாளிகள், செல்ல குழந்தைகள் வேற்று கிரக வாசிகள் அல்ல. அருமையாக எழுதியிருக்கிறார். திருச்சபை உண்மையிலேயே இவர்களுடைய வீடு. மிகவும் அதுக்கு மேலாக சொல்லுகிறார், திருச்சபை குறைபாடு உள்ள மனிதர்களின் கூட்டமைப்பு என்று எழுதுகிறார். மீண்டுமாக சொல்லுகிறேன், திருச்சபை குறைபாடு உள்ள மனிதர்களின் கூட்டமைப்பு என்று எழுதுகிறார். நான் எங்கோ வாசித்தது, திருச்சபை புனிதர்களின் அருங்காட்சியகம் மட்டுமல்ல, காயங்களுக்கு கட்டுப்போடும் மருத்துவமனையும் கூட. மீண்டுமாக சொல்லுகிறேன், திருச்சபை என்பது புனிதர்களின் அருங்காட்சியகம் அல்ல.
Church is not just a museum of saints. It is a hospital. It is a hospital for the broken-hearted. It is a hospital for the downtrodden. It is a hospital for the injured. எனவே திருச்சபை என்பது புனிதர்களின் அருங்காட்சியகம் அல்ல, மட்டுமல்ல, மனித காயங்களுக்கு கட்டுப்போடும் மருத்துவமனையும் கூட. இறையேசுவில் பிரியமானவர்களே, அன்பு செய்ய வேண்டும், அன்பு செய்யப்பட வேண்டும் என்பது அனைவரினுடைய அதீதமான ஆசை. To love and to be loved is the basic desire of every human being. அவர்களும் இதற்கு விதி விலக்கு அல்ல. சில காரியங்களை அவர்களால் செய்ய முடியாமல் போகலாம், ஆனால் அவர்கள் திறமைகளை நாம் மறுக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே மீண்டுமாக நாம் இவர்களை நினைவு கூறுகின்றோம். எதிர்நோக்கு திருப்பயணிகள், மாற்றுத்திறனாளிகள் என்கின்ற இவர்கள் நம் ஆண்டவர் இயேசுவை நம் கண் முன்பாக குறைபாடு உள்ள, வதைக்கப்பட்ட, காயப்பட்ட, உடலில் குறைகளை கொண்ட நம் ஆண்டவர் இயேசுவை நம் கண் முன்பாக கொண்டு வருகிறார்கள். யோசித்து பாருங்கள். இப்போ நான் நினச்சேன் அப்படின்னா ஒரு பஸ்ஸில் ஏறி பீச்சுக்கு போயிடலாம். ஒருத்தருக்கு வீல் சேரில் இருக்கிறார், அவர் பஸ்ஸில் ஏறிட முடியுமா? முடியுமா? பஸ்ஸில் அப்படி இருக்கிறா, ஏறுற மாதிரி இருக்கா? இல்லை. நம்ம உடனே ஒரு தியேட்டருக்கு போய் ஒரு படம் பார்க்க போயிடலாம், அவங்க பார்த்துட முடியுமா? முடியுமா? எனவே சமூகத்தில் அவர்களுக்கு இன்னும் அங்கீகாரம் கிடைக்கப்படவில்லை. நிறைய குடும்பங்களிலே அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை குழந்தைகளாக ஏற்றுக்கொள்வதில்லை, சாபங்களாக மக்கள் நினைக்கின்றார்கள். வேதத்திலே பார்க்கிறோம், ஆண்டவரை இவர் குருடராக இருப்பது இவன் செய்த குற்றமா, இவன் பெற்றோர் செய்த குற்றமா என்று ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கின்ற பொழுது அவருடைய பதில் என்ன? இவன் செய்த குற்றமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த குற்றமும் அல்ல, ஆண்டவனுடைய மகிமை இவர் மேல் வெளிப்பட வேண்டும் என்று இவர் இவ்வாறு இருக்கிறார் என்று சொல்கிறார் ஆண்டவர் இயேசு. இயேசுவில் பிரியமானவர்களே, இறுதியாக உங்களுக்கு ஒரு கதையோடு முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஒருவர் தன்னுடைய வீட்டிலிருந்து வயலிலே ஒரு கிணறு இருக்கிறது. கிணற்றிலே ஒவ்வொரு நாளும் 2 மண் பானைகளை கட்டி ஒரு கம்பிலே கட்டி அவர் தோளிலே சுமந்து கொண்டு செல்கிறார். அங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் அவருடைய வீடு. அங்கிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வருகிறார். பெண்கள்னால் இடுப்பில் வச்சுக்கொள்வாங்க, ஆண்கள்னால் கம்பில் எதையாவது கட்டி இப்படி தோளில் வச்சுக்கிட்டாங்கன்னா 2 பானையும் கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் இவர் செய்து கொண்டு வருகிறார். சில மாதங்கள் கடந்து போகின்றன. பானையில் ஒரு பானை ஒரு சின்ன ஓட்டையாயிற்று. என்னாச்சு? ஓட்டையாயிற்று. எனவே 1/2 கிலோமீட்டர் கொண்டு வரும் பொழுது பார்த்தால் அந்த ஓட்ட பானையில் பாதி தண்ணீர் தான் வருது. உடனே அந்த பானை அவரிடம் சொன்னது, ஐயா, என்னைய உடைச்சிருங்க. ஏன் அப்படின்னா என்னால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அங்கேருந்து சுமந்து கொண்டு வாரீங்க, நான் பாதி தண்ணியை தான் சுமந்துட்டு வர்றேன், மீதி எல்லாமே வழியில் விழுந்துருது. நீங்கள் என்னைய உடைச்சிருங்க, எனக்கு குறைபாடு இருக்கிறது, நீங்கள் தான் செஞ்சீங்க, ஆனால் நீங்கள் என்னைய உடைச்சிருங்க அப்படின்னு சொல்லிச்சான் அந்த பானை. அப்பொழுது அவர் சொன்னாராம், நீ ஒன்றை பார்க்கவில்லை பானை, ஒரு நாளும் நான் உன்னை சுமந்து வருகிறேனே, நீ இருக்கின்ற வழியை பார்த்தாயா என்று கேட்டாராம் அவர். உடனே அந்த பானை திரும்பி பார்த்ததாம். அந்த பானை வருகின்ற வழியிலெல்லாம் தண்ணீர் கொட்டியது அல்லவா, அந்த இடங்களிலே மலர்கள், புற்கள் பூத்து குலுங்கியதாம். இதைத்தான் நாம் சொல்லுகிறோம், நீ கிறுக்கியதெல்லாம் ஓவியம் என்றால் அதன் குறுக்கே நின்று திருத்துபவன் தான் இறைவன் என்று சொல்லுகிறோம். நாம் பல வேளைகளிலே கிறுக்குவதெல்லாம் நிறைய கிறுக்கி வைக்கலாம். வாழ்க்கையில் நிறைய காரியங்களை தப்பாக செய்யலாம், நிறைய குறைபாடுகள் உங்களுக்கும் எனக்கும் இருக்கலாம். ஆனால் அதன் குறுக்கே நின்று திருத்துபவன் தான் இறைவன். இதைத்தான் இந்த
பானையும் நமக்கு சொல்லுகிறது, நான் உடைந்த பானையாக இருக்கலாம், ஆனால் என்னாலும் சில நல்ல காரியங்களை செய்ய முடியும் இறைவனுடைய அருளால். இறையேசுவில் பிரியமானவர்களே, நம்பிக்கை உள்ள மனிதனுக்கு எப்பொழுதும் ரோஜாதான் கண்ணின் முன்னால் வரும், முட்கள் அல்ல. எவனெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவருக்கு ரோஜாக்கள் மட்டுமே தெரியும், அதில் உள்ள முட்கள் அல்ல என்று அருமையாக டிக்கன்சன் என்பவர் சொல்லுகிறார். முடிவாக சொல்லுகிறேன், நாங்கள் மாற்றுத்திறனாளிகள், நாங்கள் செல்ல குழந்தைகள், மெதுவாக நடப்பவர்கள்தான், ஆனால் ஒருபொழுதும் பின்வாங்குவதில்லை. இந்த சமுதாயத்தில் நாங்கள் மெதுவாக நடக்கலாம், ஆனால் நாங்கள் ஒருபொழுதும் பின்வாங்குவதில்லை. எனவே நம் ஆண்டவர் இயேசுவிடம் இந்த குழந்தைகளுக்காக இந்த நாளிலே மன்றாடுகின்றோம். இவர்கள் சமுதாயத்தில் அங்கீகாரம் பெற வேண்டும், இவர்கள் சமுதாயத்திலே இறைவனின் செல்ல குழந்தைகளாக மதிக்கப்பட வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே இவர்களும் சமுதாயத்தில் முக்கிய நிலைக்கு வர வேண்டும், இவர்களும் பள்ளிக்கு செல்ல வேண்டும், இவர்களும் வாழ்க்கையிலே தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு நாமும் நம்முடைய திருச்சபையும் நம்முடைய பங்கும், நம்மால் இயன்ற உதவிகளை நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் இந்த சமுதாயத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் நாம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து இந்த பலியிலே இறைவனுடைய அருளை மன்றாடுவோம். ஆமென்.